இந்த சேனல்ல ப்ரொவைட் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பசஸ். இனி நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு கேம் மூலியமா வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டு கண்டிப்பா முடியும். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ரியல் டைம் சின்னல பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஒரு டெர்மினல் இருக்கும், ஒரு சர்வர் இருக்கும், அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் இருக்கும். ஸோ லேப்டாப் சிஸ்டம் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் ஒய்ஃபை இதெல்லாம் வந்து ஹேக் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நெட்டு தேவையில்ல, நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேக்கர் சிமுலேட்டர் பிசி டைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேம் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் சைடில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து சூப்பராக இருக்கும் ஃபார் ஆண்ட்ராய்டு. 43 MB ஐ திங்க் ஸோ, இத்தனை எவ்வளோ கம்மியான MBக்குள்ள தான் இருக்கும். நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ உள்ளே போயிடும். ஸோ அந்த கேம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ரியல் லைஃப்பில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து இது உங்களுக்குள்ளேயே நடக்கும். ஸோ எல்லாமே வந்து இதெல்லாம் எந்த ப்ராப்ளமே வராது. நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் தென் இப்போல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா வந்து லாகின் சைன்அப் பண்ண சொன்னோம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் கேட்கும். ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது அடிக்கடி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே கேம் மாதிரி தான் இருக்கும். கம்ப்யூட்டர் இருக்கும், வீடு இருக்கும், சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா வந்து ஸோ இது கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். நான் என் ஃபோனை வந்து மிரர் பண்ணிக்கிறேன். என் ஃபோன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே மிரர் பண்ணி காட்டியிருக்கேன், ஸ்க்ரீன் காஸ்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா ஷோ ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து. ஓகே, ஸோ இது ஒன்றுமே பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் நம்ம சிஸ்டம் பக்கம் போகணும். ஸோ அந்த கேம் வந்து ஹேக்கர் சிமுலேட்டர் கேம் வந்து லேப்டாப் இருக்குது, ஆனால் வந்து பெய்ட் பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெட் டாட் வந்து இந்த இடத்துல சிஸ்டம் பக்கம் வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது நான் வந்து சும்மா டிஃபால்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் கிளிக் லாகின். ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஒரு சிஸ்டம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த கேமோட ஃபார்மேட்டுமே இருக்குது. ஸோ இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நீங்கள் ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணலாம். நெட்டு தேவைன்றதே இல்லை. ஸோ எல்லாமே வந்து உங்கள் லோக்கல் ஹவுஸில் இருந்தாகும். அண்ட் தென் இதில் வந்து டெர்மினல் இருக்கும். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா வந்து டெர்மினல் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டெர்மினல் தான் நீங்கள் வந்து எல்லா கமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் ரைட் பண்ணுவீங்க இந்த மாதிரி. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டவுன்லோட்ஸில் வந்து நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்து டவுன்லோட்ஸில் வந்து இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து யாருன்னா ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபிஸ்கார்டில் வந்து வரும். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் டிஸ்கார்ட். ஸோ அந்த கேம்ன்றதுனால கொஞ்சம் இந்த பேர்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் ப்ரைவசி அண்ட் வயலேஷனுக்காக இது மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. டிஸ்கார்ட் வந்து ஃபிஸ்கார்ட்னு வச்சுருக்காங்க, வெப் ப்ரௌசர்னு வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நேம் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன வரும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து சம் மெசேஜஸ்லாம் வரும். ஸோ இந்த ஐபி வந்து ஸ்கேன் பண்ணி இந்த ஃபைல் எடுத்து கொடுங்க, அந்த மாதிரி நிறைய டாஸ்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் குறிப்பிட்ட டாஸ்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, கனெக்ட் யூ வித் யர் வைஃபை நெட்ஒர்க் ரைட் பாட்டம் டு த கார்னர் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. நம்ம வந்து எப்பவுமே என்ட்ரு ஆகும்போது ஒரு சேஃபான நெட்ஒர்க்கில் நம்ம வந்து கனெக்ட் ஆகிடணும். ஸோ அது கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வைஃபை பார்த்தீங்கன்னா வைஃபைல வந்து ஒன்று வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் இருக்குது, ஒன்று வந்து பாஸ்வேர்டோடு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 3 டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் இந்த வைஃபை வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னா வந்து. ஸோ அதுக்காக நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் நெட்ஒர்க்கில் வந்து. அண்ட் கதர் வைஃபை நெட்ஒர்க் ஷோன் லிஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு 3 டூல் இன்ஸ்டால் பண்ணோம். வந்து ஃபிஸ்கார்டில் சாரி, இது வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மினிமைஸ் ஆகிடும். ஓகே, பார்த்தீங்களா அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அந்த வெப் ப்ரௌசர் போகணும். நீங்கள் வந்து ஒரு 3 டூல் வாங்குற மாதிரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் வெப் ப்ரௌசர். ஸோ இந்த வெப் ப்ரௌசரில் வந்து ஃப்ரெண்ட் ஸ்டோர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இது எதுக்குமே நெட்டு தேவையில்ல, நீங்கள் சும்மா ஒர்க் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஃப்ரெண்ட் ஸ்டோரில் வந்து ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஏர்மவுண்ட் NG,
ஏரோடம், ஏர்ப்ளே அண்ட் தென் ஏர்க்ராக். ஸோ ஏரோடம் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இருக்கிற பிஎஸ்ஐடி என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்குது அப்படி பார்க்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வைஃபை சிக்னல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க யூஸ் பண்ணுவோம். ஏர் ரிப்ளே வந்து அதோட லாக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஏர் ரிப்ளே வந்து. அண்ட் தென் ஏர்க்ராக் வந்து ஃபைனலாக வந்து பாஸ்வேர்ட் கெட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதே டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஓகே கீழே வந்துச்சு. ஸோ கீழே நான் பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஓகே ஐ திங்க் ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து நான் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோடு வந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வரீங்க அப்படின்னா வந்து டவுன்லோட்னு கேட்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது சும்மா தான் எப்படி சொல்கிறது, ரொம்ப நேரம் டவுன்லோட் ஆகாது. நீங்கள் கொடுத்தோடனே டவுன்லோட் ஆகிடும். ஸோ எல்லாமே வந்து க்ளவுடில் வச்சு போட்டு வச்சுருக்காங்க நம்ம லோக்கல் இதில் வந்து. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏரோடம் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுங்க, ஏர் ரிப்ளே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ பார்த்தோன்னே வந்து புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அண்ட் தென் டவுன்லோட். ஸோ கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி ஏர்க்ராக் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் டவுன்லோட். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ பாருங்கள், டவுன்லோட் இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்து டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகி போச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணுவோம் உங்கள் சைட்டில் வந்து. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து வெளியே வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த 3 டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து வைஃபை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். பாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்கூபிடூ வேர் ஆர் யூ. ஸோ இந்த வைஃபைக்கான பாஸ்வேர்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே 2 முறை ப்ளஸ் பண்ண நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இப்போ டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து டெர்மினல் வந்து ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வைஃபை சிக்னல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணால் வந்து ஏரோடம் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து எல்லா வைஃபை சிக்னல்ஸுமே காட்டணும் நம்மளுக்கு வந்து. ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து 2 சேனல்ஸ் இருக்குது, வைஃபை வந்து இருக்குது. ஸ்கூபிடூ வேர் ஆர் யூ. ஸோ இதுக்கான நம்ம பாஸ்வேர்ட் தான் வந்து எடுக்கணும். அண்ட் தென் இன்னொன்று ஓப்பனான நெட்ஒர்க்குமே இருக்குது, அண்ட் டோன்ட் யூ கம் பேக். ஸோ இதுக்கான இது இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்கூபிடூக்கான பாஸ்வேர்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா வந்து ஏர் ரீப்ளேன்ற ஒரு டூல் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து ஸோ என்னென்ன லாக்ஸ்லாம் வந்து ரீசெண்டாக வந்து அந்த நெட்ஒர்க் போயிருக்கு அப்படின்றதுக்காக பார்க்கறது தான் வந்து இது டூல். ஸோ ஏர் ரீப்ளேன்னு கொடுத்துட்டு அண்ட் தென் அந்த பிஎஸ்ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் F8ADDF. ஸோ இதுதான் வந்து பிஎஸ்ஐடின்னுவாங்க. ஸோ அவங்க வைஃபையோட மேக் அட்ரஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி. F8:AD:DF:09:AB. ஸோ இந்த மாதிரி கேம்ஸுமே இருக்குது, நிறைய கேம்ஸுமே இருக்குது. நீங்கள் எதுவுமே வந்து ஹேக்கிங்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரியலாக வந்து ஒரு வைஃபை வாங்கி அந்த அதில் வந்து நீங்கள் வைஃபை ஹேக்கிங்லாம் பண்ணினா வந்து ஸோ காசு இருக்கவங்க வாங்கி பண்ணிடுவாங்க. அந்த காசு இல்லாதவங்க என்ன பண்ணாலும் இந்த மாதிரி சிமுலேஷன் இந்த மாதிரி ஹேக்கிங் கேம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஐடியாவெல்லாம் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது மாதிரி. ஸோ ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக தான் கொடுத்துருவீங்களா. அப்படி வந்து F8AD:DF:09:AB. ஓகே, ஸோ இப்போ கொடுத்து தான் இப்போ டிக் கொடுத்து அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஆர் சென்ட் பண்ணோம். டிஆர் சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லாக் ஃபைல்ஸ் வந்து ஒரு ஹேண்ட்செக் ஃபைலாக வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்களா, F8.AD:DF.handshake. ஸோ இந்த ஹேண்ட்செக் ஃபைலில் தான் வந்து அந்த கீ வந்து எங்கன்னா ஐடியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிராக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்மான் எதுக்கு யூஸ் பண்ணி போனால் வந்து என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற பார்க்கறது வந்து நம்ம ஆர்மான் யூஸ் பண்ணியிருப்போம். அண்டு ஏர் ரிப்ளே எதுக்கு யூஸ் பண்ணி போனால் வந்து இந்த ஹேண்ட்செக் ஃபைல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அந்த ஏர் ரிப்ளே யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஏர் கிராக். ஸோ இதுதான் வந்து மெயின். இந்த ஏர் கிராக் என்ன பண்ணால் அந்த ஹேண்ட்செக் ஃபைலை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்ம பாஸ் வந்து கிராக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி F8 இதில் காப்பி பேஸ்ட்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து மேலே ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லா டைமுமே. AD அண்ட் தென் DF நெக்ஸ்ட் 09 நெக்ஸ்ட் AB அதுக்கப்புறம் 81. ஸோ இது கொடுத்தது .handshake. இப்போ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து ஏர் கிராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு வந்து பாஸ் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு மாதிரி வந்து இது கரெக்டாக தப்பான்னு பார்ப்போம். அண்ட் பார்த்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம்.
ஸோ இது எல்லாமே டம்மி தான், ஆனால் ரியல் சினரில் இருந்து இப்படி தான் நடக்கும். ஸோ பார்த்தீங்களா இப்போ கீ ஃபோன் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கான பாஸ்வேர்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கனெக்ட் கொடுத்துட்டு இப்போ பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ B small b and then 8N41GZS கொடுத்துட்டு and then click. அப்புறம் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்ட் அண்ட் அன்சஸ்பெக்டிங் வைஃபை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸுமே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே போட்டிருப்பாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹவ் டன் யுவர் ஃபர்ஸ்ட் மிஷன், இட் சீம்ஸ் ஐ லைக் யூ ஆர் ரெடி டு டூ கான்டாக்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் அந்த கேமில் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் வரும், உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, நீங்கள் நிறைய வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் ஃபிஸ்கார்ட் அண்ட் சி கான்டாக்ட்ஸ். ஸோ இது வந்து டிஸ்கார்ட். ஸோ கேமிங்கில் வந்து ஃபிஸ்கார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ரியலாக தான் இருக்கும். புட் ஆர் கெட் கிவன் ஃபைல் பை கிளைண்ட் டு கிவன் IP அட்ரஸ், ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் வென் நீடட். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து வைஃபை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இது மேற்கொண்டு வந்து இந்த கேமை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா வந்து இந்த கேமை கமெண்ட்டை சொல்லுங்கள், இது வந்து கொண்டு போகலாம் ப்ரோ, ஒரு பிளேலிஸ்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னா வந்து ஸோ அப்படியே வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். என் மேப் வந்து எப்படி அட்டாக் பண்ணோம், அந்த எப்படி போர்ட் ஸ்கேனிங்லாம் பண்ணோம், இதில் நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வந்து லேட்டராக வந்து. ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் இதுக்கு மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து சைபர் சிட்டி இல்லை ஹேக்கிங் வந்து எதாவது வீடியோஸ் தேடுறாங்க அப்படின்னா வந்து அவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.